வெல்கம் டு சாப்பிட வாங்க. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்குது. அரிசி எடுத்த அதே கப்புக்கு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 50 கிராம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாம் இந்த பாசி பருப்பை ஒரு பேனில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பு. இதை கொஞ்சமாக அந்த பாசிப்பருப்போட வாசம் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர்லாம் ஆக வேண்டாம். அவ்வளோதான், பாசிப்பருப்போட வாசம் நல்லாவே வர ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எம்டி பேன்லேயே ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் அரிசியையும் அது கூடவே சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3 தண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சு, தண்ணி வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நாம் இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். முதல்ல நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 12 நிமிஷம் வேகட்டும். இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ நாம் ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 15 to 20 முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சமாக வறுத்ததும் அது கூடவே கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு நம்ம அரிசி எடுத்த அதே கப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நாம் அந்த பேனில் போட்டுக்கலாம். 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லமில் டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும், ஸோ அதனால் நம்ம இதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாகு காய்ச்சுற அளவுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மினிட் நியர் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. அடி பிடிக்கல, கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நாம் வடிகட்டி வச்சிருக்கிற வெல்லம் பாகு ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே நாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப ரொம்ப சூப்பராக சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் சர்க்கரை பொங்கல் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பொங்கல்.